السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وبه نستعين. صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சீராவுடைய தொடர் பாடத்தில் நாம் ஹிஜ்ரி 4வது வருடத்தை அடைந்து, ஹிஜ்ரி 4வது வருடத்திலேயும் குறிப்பாக ஷாபானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். நாம் இன்றும் ஷாபானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். அதே போல எங்களுடைய சீராவுடைய தொடர் பாடத்தில் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டில் உஹதுக்கு பின்னால் ஷாபானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறேன். அதுக்கு போக முன்னால தற்காலத்தில் உலக முஸ்லீம்களுடைய நிலைமையும், குறிப்பாக பர்மா மயன்மாரில் வாழக்கூடிய முஸ்லீம்களை பற்றி சில விடயங்களை உங்கள் முன்னால் வைப்பது என்னுடைய கடமை நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 10 வருடங்களாக சிறுபான்மையாக வாழக்கூடிய இந்த முஸ்லீம்கள், பர்மாவில் 2 வகையான முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகைதான் பர்மாவுடைய இனத்தை சேர்ந்த முஸ்லீம்கள். அவர்கள் பர்மாவுடைய மயன்மாருடைய கேபிட்டல் பகுதிகளில், சென்ட்ரல் அதனுடைய தலைநகர பகுதிகளில் அந்த முஸ்லீம்கள் வாழ்றார்கள். அந்த முஸ்லீம்கள் ஒரு சிறுபான்மையாக இருக்கிறாங்க. 2வது இனம்தான் முஸ்லீம்களில் பர்மாவில் வாழக்கூடிய ரோஹிங்கியா முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள். இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்கள் யாருண்டா, பங்களாதேஷ் உடைய ஒரு பகுதி. இதனுடைய ஒரு நீண்ட சரித்திரம். பர்மாவுடைய ஆழ்ந்த ஒரு அரசன் தான் ரோஹிங்கியா, இந்த முஸ்லீம்கள் வாழ்ந்த இந்த பகுதி இது பங்களாதேஷுக்கு சேர்ந்தது. அந்த இடத்தை ஆக்கிரமித்து அவங்களையும் பர்மாவுடைய பகுதியாக ஒரு அரசன் மிச்சம் காலத்துக்கு முன்னால, பல 100 வருஷங்களுக்கு முன்னால அவர்களை பர்மாவுடைய இதாக எடுத்து வச்சிருந்தாங்க. அப்ப இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்கள் பல வருடங்களாக அவர்களுக்கு பிரஜை உரிமை இல்லாமல், பாஸ்போர்ட் எடுக்க முடியாது, திருமணம் முடிக்க முடியாது, இவ்வாறான ஏராளமான சிக்கலுக்கு மத்தியில தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் குறிப்பா அவர்களுக்கும் முஸ்லீம் உலகத்துக்கும் தொடர்பை அந்த பர்மா நாட்டில் எங்களுக்கு தெரியும். பர்மா நாட்டுடைய, எனக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லக்கூடிய நேரம் இல்லை. பர்மா நாட்டு மிச்சம் காலமாக இப்பயும் கூட 80% இராணுவ ஆதிக்கத்தோட அது வழிநடத்தப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. இராணுவ ஆதிக்கம் பர்மாவில் எங்களுக்கு தெரியும். ஒரு பெண்மணி அந்த இராணுவ ஆதிக்கத்தை விட்டும் ஒரு ஜனநாயக ஒரு முறையை கொணார வேண்டும் என்று முன்முறமாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கிறார். அவருக்கு உலகத்துல பீஸ் அவார்டும் கொடுக்கப்பட்டது. அவ கூட பர்மாவில் வாழக்கூடிய மற்ற இனங்களை பத்தி தான் பேசுறதை தவிர இந்த முஸ்லீம்கள், இந்த ரோஹிங்கியா பத்தி அவ பேசுறதில்ல. பல தடவைகள் அவர்கிட்ட இந்த விடயத்தை கேட்கும் போது அவ இந்த விடயத்துல மௌனமாக இருந்திருக்கலாம். கடந்த ஒரு 10 வருஷமாக, குறிப்பாக கடந்த ஒரு 3-4 வருஷமாக ரமதான் நெருங்கும் போது, அடிக்கடி இந்த விஷயம், ஷாபான் ரமதான் நெருங்கும் போது, அதே போல ரமதானுடைய காலத்துல அவங்கள மிக தீவிரமாக, மிகவும் அசிங்கமாக கொலை செஞ்சு நெருப்பு வச்சு இப்படியான ஒரு அசிங்கமான நிலையில் நடந்து கொண்டு வருது. போன வருஷம் ரமதானுக்கு நெருங்கும் போது இது நடந்தது. ஆனா போன வருடம் எங்கள் நாட்டுடைய நிலை ஒரு பதட்டமான நிலையாக இருந்ததுனால எங்கள் நாட்டு முஸ்லீம்களுடைய கவனம் அந்த பக்கம் போகல. ஆனா அதுக்கு முந்தின வருடம் நிச்சயமாக அந்த நிலைமை உண்டாகிச்சு. ரமதானுடைய மாதத்துல மிகவும் ஒரு பதட்டமான நிலைமை வந்து அவர்கள் கீழ்த்து கொண்டு. இப்ப இந்த வருடம் அவர்கள் ரமதான் ஷாபான் நெருங்கும் போது அவர்களுக்கு தெரியும் இதுதான் நிலைமைன்னு சொல்லி கடந்த ஒரு 3 மாசத்துக்கு 3-2.5 மாசம் நான் நினைக்கிறேன், அந்த காலநிலைக்குள்ள கிட்டத்தட்ட 8000க்கும் 10,000க்கும் இடப்பட்ட, இன்னும் சரியாக யுஎன்னாலேயோ எந்த ஒரு ஊடகத்தாலேயோ சரியான எங்களுக்கு மெசேஜ் இல்லை. அந்த ரோஹிங்கியா முஸ்லீம்கள் அங்கிருந்து கப்பல் ஏறி, மீன் பிடிக்கக்கூடிய கப்பல் ஏறி கடல்ல அவர்கள் பிரயாணம் செஞ்சு வேற நாடுகளை நாடி, என்ன அங்க வாழ முடியாது, அவர்களை கொலை செய்கிறார்கள், அவர்களை என்னை அசிங்கப்படுத்துகிறார்கள். இப்படியான அந்த நிலைமைகளை எங்களால பேச முடியாது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். மிகவும் ஒரு பயங்கரமான நிலைமையில அவர்கள் ஒரு முஸ்லிம் என்ற காரணத்தினால சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் அதிகம் குறிப்பாக இந்த நாட்டில் வாழக்கூடிய நாங்க அதை கொண்டு பாடம் பெற வேண்டிய ஏராளம் விஷயம் இருக்குது. அந்த அந்த முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய இந்த கொலை, அவங்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய எல்லாத்துக்கும் பௌத்த பிக்குமார்கள் அதுக்கு தலைமை தாங்குகிறார்கள். பௌத்த சீருடைகளை உடுத்து அவர்கள் அதை தலைமை தாங்கி பகிரங்கமாக எந்தவித யுஎன்னுடைய எந்தவித இன்டர்நேஷனலுடைய எந்த ஆதிக்கத்துக்கும் பயமில்லாமல் அவர்கள் செய்கிறார்கள்.
அதை ரிப்போர்ட்டர்ஸ்மார் அவர்களுடன் கேட்கும் போதும் அதை பயமில்லாமல் அவர்கள் இவர்கள் எங்க இனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் எங்க நாட்டை அழிக்கிறார்கள், இவர்கள் அழிய வேண்டியவர்கள் அப்படி என்ற அடிப்படையில எந்த அளவுக்கு அசிங்கமான வார்த்தை, இவர்கள் மனிதர்கள் அல்ல, இவர்கள் மிருகங்கள், நாய்க்குட்டிகளை பெத்து போடுறத போல இவர்கள் மக்களை பெத்து போடுறாங்க, இந்த பண்டி குட்டிகளை பெத்து போடுறத போல பிள்ளைகளை பெத்து போடுறாங்க என்ற அளவுக்கு அசிங்கமான வார்த்தைகளை நான் கூட அந்த இன்டர்வியூகளை அந்த பௌத்த பிக்குமார் கொடுக்கறத நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அப்ப அதை பயந்து அவர்கள் கடல்ல பிரயாணம் செஞ்சு இந்தோனேஷியா, அவர்களுக்கு கிட்ட இருக்கிற பங்களாதேஷ், இந்தோனேஷியா, மலேசியா இப்படியான நாடுகளை, ஜப்பான் இப்படியான நாடுகளை நாடி அவர்கள் வந்தார்கள். கிட்டத்தட்ட 3-4 கிழமையாக அவர்கள் கடல் நடுவுல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, எந்த ஒரு நிலைமை அடைஞ்சாங்கண்டா இந்தோனேஷியால கூட அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு ரெஃப்யூஜிஸ் எடுக்க முடியாது. முஸ்லிம் நாடு, ஆனா சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. மலேசியாவுடைய அதிகாரிகள் சொல்லிட்டாங்க எங்களுக்கு இவங்களை எடுக்க முடியாது. பங்களாதேஷ சொல்லிட்டாங்க இவங்க எங்களை எடுக்க முடியாது. கடல் நடுவுல தடமாறிக்கொண்டு எந்த அளவுக்குண்டா சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லை, அதுல மௌத்தாகின உடல்ல இருந்து சாப்பிட்டு கொண்டு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அதுல சிறுநீர்னால அவர்கள் அதை குடிச்சு குடிக்க ஒரு பதட்டமான நிலைமை உண்டாகி கடந்த வாரம் தான் இந்தோனேஷியா, மலேசியா, ஜப்பான், அதே போல துருக்கி, அதே போல ஜெர்மன், பிரான்ஸ் என்ற நாடுகள் இந்த நிலைமையை கண்டு என்னை மக்கள் அரசாங்கம் ஒன்று செய்ய ஆரம்பிக்கல. அதுக்கு பின்னால மீன் பிடிக்க போகக்கூடாது, அந்த நாட்டில் மீன் பிடிக்க போற மக்கள் இந்த பரிதாபத்தை கண்டு அவர்கள் உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பின்னால அந்த நிலையை தொடர்ந்து இப்ப இந்தோனேஷியா, மலேசியா, அதே போல ஜப்பான், ஜெர்மன், துருக்கி என்ற நாடுகள் கப்பல்களில் போயிட்டு அவர்கள் எடுத்து வந்து அவர்களுக்கு மருந்துகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, உணவுகள் அளித்துக்க. இப்பக்கு 8000 பேர் ரெக்கார்ட் ஆகிங்க. அதுல ஏராளமான பேர், ஏராளமான ஆயிரக்கணக்கானவங்க கடல்லே செத்துட்டாங்க, மூத்தாயிட்டாங்க, கடல்லே அப்படி மூத்தாயிட்டாங்க. ஒரு மிகவும் அனுதாபமான நிலையில அவங்களோட நிலைமை இருக்குது. இது ஒரு கூட்டம். அதே நேரத்துல இவர்கள் எப்ப இந்த நாடுகள் ஏற்க ஆரம்பிச்சாங்களோ, இந்த நாடுகள் அவங்களுக்கு தேவையான விடயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. துருக்கி பெரிய ஒரு அமைப்புல முன் வந்திருக்குது, பிரான்ஸ் பெரிய அமைப்புல முன் வந்திருக்குது, ஜெர்மன் முன் வந்திருக்கு, ஜப்பான் அதுக்கு முன் வந்திருக்குது, அதே போல இந்தோனேஷியா, மலேசியா முன் வந்திருக்குது. சில அந்த கடல்ல தடமாறி நடுவாக இருக்கக்கூடிய இந்த அனாதைகள், இன்னும் இந்த ரிஃப்யூஜிஸ்களை இடம்பெயர்ந்த இந்த மக்களை அவங்களுக்காக வேண்டிய ஏற்பாடுகளை, சாப்பாடு கொடுத்து இன்றைக்கு சில ரிப்போர்ட்கள் எங்களுக்கு கிடைச்ச அடிப்படையில ஒரு புள்ள சாப்பிடுது மியான்மர், 2 கிழமைக்கு பின்னால சாப்பாடு கிடைச்சிருக்கு, 2 கிழமைக்கு பின்னால. அப்ப இந்த ஒரு மிகவும் பயங்கரமான நிலைமை. இப்ப இவங்களை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சதோட இப்ப ரோஹிங்கியால, குறிப்பா மியான்மர்ல என்ன நடக்குதுண்டா, திரும்பவும் அதே போன வருடம் அதுக்கு முன்னால வருடங்கள் என்ன செஞ்சாங்களோ நெருப்பு போட்டு கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க. திரும்ப அந்த பகிரங்கமா அதை செய்யற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. மிகவும் ஏஜென்டான நிலைமையில அவங்க போறதுக்கு இடம் இல்லை, கத்துறதுக்கு இடம் இல்லை, யாரும் முஸ்லிம் உலகத்துல யாருமே இதை பத்தி பேசுறாங்க இல்லை என்ற நிலைமையில தடமாறி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்குது. முஸ்லிம்கள் அடிப்படையில எங்களுக்கு கையால தடுக்க சக்தி இல்லை, வாயால சொல்ல சக்தி இல்லை என்று எங்களுக்கு யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த காலத்துல ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் இருக்குது. இதுல நாங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு, எங்களோட பிசினஸுக்கு, அதுக்கு இதுக்கு நாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துல இந்த சோசியல் மீடியா மிகவும் ஒரு பலமான ஒரு ஆயுதமாக இருக்குது. வாலிபர்கள் இந்த சோசியல் மீடியா பயன்படுத்தி மனிதர்கள், இந்த மனித இனத்துக்கு, முஸ்லீம்கள் ஒரு பக்கம், ஆனா மனித இனத்துக்கு எதிர்க்கப்படக்கூடிய இந்த கொலை, இந்த அநியாயத்தை எதிராக எல்லோரும் பேசும். இது எங்களுடைய சகோதரர்கள், பொதுவா மாத்தர பகுதியில் நாங்க வாழக்கூடிய நாங்க, எங்களுக்கு சிங்கள இன மக்களோட பெரும்பான்மையின் மக்கள் எங்களுக்கு உறவு இருக்குது. நாங்க எங்கட நண்பர்கள் சொல்லணும், நீங்க இதுக்கு எதிராக பேசணும். ஒரு அநியாயம் நடக்குது, மனித இனம்க்கு அநியாயமான முறையில் கொலை செய்யப்படுது, குழந்தைகளை தூக்கி அப்படி நெருப்புல போடுறாங்க. இந்த போட்டோஸ்ல பார்க்கும் போது அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மூமினுடைய எந்த அளவுக்கு இந்த காலத்துல நாங்க இதெல்லாம் பார்த்து கேட்டு எங்க உள்ளமெல்லாம் அப்படி சும்மா கல்லாயிட்டு, இதெல்லாம் சும்மா கணக்கில்லாத ஒரு விஷயமா மாறிட்டு. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். உங்களுக்கு தெரியும், போன வருடம் இதே இந்த காலையில அலுத்கமல பிரச்சனை நேரம் முழு முஸ்லிம் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீமும் நாங்க தடமாறணும். அந்த நேரத்தில் அந்த தயக்கத்துடைய நிலம், அந்த 3 நாள்ல எங்களுக்கு சரியான அரசாங்கத்திலிருந்து ஒரு பிரச்சாரம் எங்களுக்கு கிடைக்கல, அரசாங்கத்திலிருந்து ஒரு பதில் சரியா கிடைக்கல. நாங்க ஒவ்வொரு எம்பசியா போயிட்டு கெஞ்சினது எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மக்களுக்கு போயிட்டு கெஞ்சுறதுக்கு அவங்களோட
அவங்களோட பிரச்சனைகளை முன்வைக்கிறதுக்கு, அவங்க படுற கஷ்டத்தை முன்வைக்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு நிலையில் இருக்க. அதனால முஸ்லிம்கள் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கடமை ஒன்று இருக்குது. இது எங்களுக்கு எந்த மட்டத்தில் எங்களுக்கு சத்தம் போடலாமோ, சோசியல் மீடியாவா எங்களுக்கு எழுதலாமா, இந்த நாட்டில் என்னென்ன வளங்கள் அல்லாஹ் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறானோ அதை அவங்களுக்காக நாங்க பயன்படுத்தணும், அவங்களுக்காக நாங்க பேசணும். அப்படி இல்ல நாளை கியாமத் நாள் நிச்சயமா நாங்க அல்லாஹ் இடத்துல நிச்சயமா பதில் சொல்லணும். அல்லாஹ் எங்களை இதுக்காக நிச்சயமா பிடிப்பான். மூன்றாவது. ரெண்டாவது விடயம், எங்கட துஆக்கல்ல, ஷாபானுடைய மாதம் எங்களுக்கு தெரியும், ரமலானுக்காக தயாராகி கொண்டிருக்கும். எங்கட துஆக்கல்ல இவங்களை ஒரு பங்குதாரி ஆக்கணும். எங்களோட உள்ளம் அதுக்காக வருந்தும். இந்த நிலைமை முஸ்லிம்களுக்காக இருக்குது. குறிப்பாக இந்த ரோஹிங்கியா மியான்மருடைய இந்த முஸ்லிம்களுக்கு இந்த நிலைமை இருக்குது. நாங்க அவங்களுக்காக பல பகுதியில முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிரியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, யமன்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இப்படி பலஸ்தீன்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது முஸ்லிம்களுடைய நிலைமையில இருக்குது. ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமான முறையில அவங்களோட உயிர், அவங்களோட மானம், அவங்களுடைய எல்லா பொருட்கள் எல்லாமே பாதிக்கப்பட்ட மிகவும் தள்ளப்பட்ட ஒரு முஸ்லிம் சமூகமாகத்தான் அந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் ஆக இருக்கிறாங்க. அவங்களுக்கு மொழி வளம் இல்ல, ஒன்றுமே முன்வைக்கக்கூடிய இது இல்ல, பேச்சு இல்ல, அவங்களுக்கு பிரஜ உரிமை இல்ல, அவங்க எப்ப பிறந்தாங்கன்னு பர்த் சர்டிபிகேட் இல்ல, திருமணம், இப்படியான ஒரு நிலைமையில ஒரு தடமாறி கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில இன்று கூட இலங்கை ஜமீயத்துல் உலமாவுடைய மிக முக்கியமான காரைக்குழு ஒன்று சேர்ந்து இதுக்கு என்ன நடவடிக்கை எங்களுக்கு எடுக்க முடியும், எங்களுக்கு எப்படி இந்த முன் செலுத்த போகலாம், இதுதான் நாங்க சொல்றோம். நாங்க சும்மா பராக்காக எங்களுக்கு வாழ முடியாது. நாங்க எப்பயும் இந்நிலைமை அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த நிலைமை எங்களுக்கு வராம இருக்கும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இதுக்கு இந்த நிலைமைகள் எங்களுக்கு வராம இருக்கிறதுக்கு கொண்டு ஆன்மீக ரீதியான எங்கட முயற்சி. ஆனா இந்த சீராவை நாங்க படிக்கும் போது விளங்குது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக ரீதியான முயற்சியோட மட்டும் நிப்பாட்டல்ல, அவங்க செயல் ரீதியாக சில பிராக்டிக்கல் முடிவுகள் எடுத்தாங்க. சூழ வாழக்கூடிய மக்களோட அழுத்தம் செலுத்தினாங்க, இருக்கிறவங்களோட ஒப்பந்தம் செஞ்சாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. யகூதிகள் வாழ்ந்தாங்க, பனு நுதைர், இன்றைக்குடைய பாடத்துல இருக்கிற பனு நுதைருடைய பாடத்தை எடுத்தா பனு நுதைருக்கும் ரசூலுல்லாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. நாங்களும் நீங்களும் நாங்க உங்களோட உடலுக்கு, உயிருக்கு, பொருளுக்கு நாம் பாதுகாப்பு தருவோம், நீங்க எங்கட விஷயத்தோட ஒன்று சேரும். நாங்க யாருக்காவது பிளட் மணி, ரத்தத்துக்கு, யார் உயிருக்காக ரத்த பரிகாரம் அதை கொடுக்கணும் என்றா நீங்களும் எங்களோட சேர்ந்து இதை செய்யும். இப்படியான ஆனா யகூதிகள் அவங்க மத ரீதியாக இன ரீதியாக ஒன்றுபடல, ஆனா மனிதாப ரீதியாக ஒன்றுபடக்கூடிய சில நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த அடிப்படையில எங்களுக்கு எப்படி இந்த அழுத்தத்தை செலுத்தலாம், இந்த நிலைமையில நாங்க முஸ்லிம்களின் அடிப்படையில பல விஷயங்களை செய்யறோம். ஒன்று, எங்களுக்கு துஆ செய்யலாம். நிச்சயம் துஆட விஷயத்தை எங்களுக்கு ஊடகங்களை பயன்படுத்தி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம். அண்மையில சில நாடுகள்ல சில வாலிபர்கள் ஒரு விஷயத்த என்னை கம்பெயின் ஆரம்பிச்சாங்க. அவர்கள் எல்லாரும் என்னை பேஸ்புக்ல, அதே போல வாட்ஸ்அப்ல, இப்படி ஊடகங்கள்ல ரோஹிங்கியா மக்களை பத்தி போட்டு, ரோஹிங்கியா மக்களும் அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கு மனித உரிமைகள் இருக்குது, அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு போஸ்டரை பிடிச்சு கொண்டு ஒவ்வொரு மக்களும் அதை எடுத்து ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதுல எங்களுக்கு செய்யலுமான எது எங்களுக்கு செய்யலாம், இஸ்லாத்துல அனுமதி அளிக்கப்பட்ட எதை நாங்க செய்யலாம், அதே நேரத்துல எங்கட நிலைமையும் சும்மா மடையும் போல ரோட்டுக்கு எழுங்கி நாங்க என்ன செய்யறதில்லை. ஒரு திட்டத்தோட ஒரு தலைமைத்துவத்துடைய வழிநடத்தலோட நாங்க சில விஷயங்களை செய்யக்கூடிய நிலைமைகள் இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான், இந்த நிலையில நாங்க எங்களுக்கு என்ன செய்ய முடியும். அப்ப முதலாவது துஆ செய்ய, இரண்டாவது, மூணாவது, உங்களுக்கு சில செல்வாக்கள் இந்த நாட்டில் இருக்கலாம், இந்த கிராமத்துல இருக்கலாம், சில விஷயங்கள் பேசக்கூடியவங்க இருக்கலாம். இந்த முஸ்லிம்களுடைய விவகாரத்தை நாங்க பேசும் போது, இந்த நாட்டில் பொதுவாக நாங்க பேசும் போது சிலத்துக்கு இனவாதமாக மாறும், அது இனவாதமாக மாறலாம். ஆனா நாங்க எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பௌத்த மக்களோட, பெரும்பான்மை சிங்கள மக்களோட எவ்வளவு பெரிய உறவு இருக்குது. அவங்க ஒரு காலம் எங்களை அப்படி செய்ய மாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய உறவு இருக்குது. நாங்க என்ன செய்யணும், எங்கட திட்டம் எப்படி இருக்கணும் என்றா, அவங்க எங்களுக்காக வேண்டி பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை நாங்க உருவாக்கும். இதான் எங்களுடைய திட்டமாக இருக்கும். அவங்களை எங்களுக்காக பேச வைக்கும். நாங்க யாரும் அவங்களுக்கு என்னை கெடுதிய நாடுறவங்க அல்ல. அவங்க எப்ப எங்கட மார்க்கத்துக்கும் எங்கட உடைமைக்கும் எங்கட கௌரவத்துக்கும் அவங்க எப்ப மதிக்கிறாங்களோ நாங்க அவங்களுக்கு கெடுதிய நாட்டல்ல, நாங்க கௌரவமா போறோம் வாரோம். அப்ப இந்த நிலையை நாங்க பாதுகாக்கணும் என்றா எங்களுடைய சில திட்டங்கள் இருக்கணும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய, இங்க இருக்கக்கூடியவங்களோட எப்படி எங்களுக்கு இதை செலுத்தலாம். பௌத்தம் பிக்குமார் இருக்கிறாங்க இந்த நாட்டுடைய அண்மை கடைசி போன அரசாங்கத்துடைய காலத்துல இந்த நாட்டுடைய பிக்குமார், இதுக்கு முன்னால மியான்மர் பர்மாவுடைய பிக்குமாருக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிக்குமாருக்கு அவ்வளவு பெரிய உறவு இருக்கல்ல. ஆனா கடந்த காலத்துல பெரிய ஒரு உறவு
அடிக்கடி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தரும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப மிகவும் தீவிரமான முறையில ஈடுபடக்கூடிய அந்த பிக்கு எங்களுக்கு தெரியும், விராத்து என்று சொல்லக்கூடிய பிக்கு. உலகத்திலே அவருக்கு ஒரு தீவிரவாதி என்றுதான், அவருக்கு ஒரு டெரரிஸ்ட் என்ற பட்டம் கொடுக்கப்பட்ட ஒரு பிக்கு. அவர் இந்த நாட்டுக்கு வந்து எங்கள் இனவாதத்தோட சேர்ந்து சில விஷயங்களை முன்வைத்தார். அப்ப நாங்க எல்லாரும் யோசிச்சோம், இந்த நிலைமை இங்க வருமோ தெரியா. அப்படியான ஏராளமான அறிகுறிகள் அவங்களுடைய உறவோடு இருக்குது. அப்ப எங்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்குது. கண்ணை மூடிக்கொண்டிருந்து எங்களுக்கு இருக்க முடியாது. உலமாக்கள் அடிப்படை எங்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்குது, சமூகத்தை எடுக்கேட் பண்றது. இந்த நிலையில இப்படி ஒரு வார்னிங் இருக்குது, நாங்க இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமூகத்தை எப்பயும் எச்சரித்தாங்க, நீங்க இந்த முறையில் இப்படி நடந்துக்கோங்க. ஊடகங்களை பயன்படுத்தினா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த காலத்துல ஊடகம் வந்து கவிதைகள் படிச்சா அது முழு அரபு பிரதேசத்துக்கும் அந்த கவிதை பிரபலியமாகும். ஒருத்தர புகழ்ந்து கவிதை படிப்பாங்க அல்லது இகழ்ந்து கவிதை படிப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்தினாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு இந்தியுடைய பாடத்துல, இன்னைக்கு எனக்கு நேரம் இல்லை அதை முன்வைக்க, இந்தியுடைய பாடத்துல இப்ப யகூதிகளுடைய ஆஃபத், இந்த பனு நுதைருடைய விஷயம், ஹைபருடைய விஷயம், ரசூலுல்லாஹ் உணர்ந்துட்டாங்க. யகூதிகள் எங்களுக்கு எதிராக திட்டமிடுறாங்க, எங்களுக்கு எதிராக சதி திட்டம் செய்யறாங்க, எங்களோட ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க, நல்லவங்களை போல காட்டுறாங்க, எங்களுக்கு எதிராக திட்டமிடுறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் யகூதிகளுடைய ஹீப்ரு மொழியை படிக்கும்படி, யகூதிகளுடைய ஹீப்ரு மொழியை படிக்க சொன்னாங்க. ஸைத் இப்னு சாபித் 15 நாள்ல, ரிவாயத்துல வந்திருக்குது, 15 நாள்ல அந்த மொழியை படிச்சாங்க. 15 நாள்ல படிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யகூதிகளுடைய எல்லா கிதாபுகளையும், அவங்க எழுதிக்கக்கூடிய விஷயங்களை, அவங்க சரித்திரங்கள், அவங்க எதெல்லாம் பாதுகாத்தோ அதெல்லாம் வாசிக்க. ஏன் நாங்க பாதுகாப்பு பெறணும். இதான் ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா, உலகத்துல எங்களுக்கு ஒரு பேலன்ஸ் பாடு இருக்கணும். இந்த கல்விகளை படிக்கிறது, இந்த தொழில்நுட்பங்களை படிக்கிறது இந்த காலத்துல அன்பார்ச்சுனேட்லி கவலை என்ன, எல்லாரும் தொழிலாதான் படிக்கிறாங்க. நான் சம்பாதிப்பேன், வீடை கட்டணும், நான் ஒரு பெரிய அப்படிதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு, முஸ்லிம்களுக்கு இந்த ஒவ்வொரு துறையிலும் ஆகுமான துறைகள்ல கல்விகளை படிக்க சொன்னாங்க. தாண்ட நலத்துக்காக, சமூக நலத்துக்காக அதை படிக்க சொன்னாங்க, முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பதற்காக. அப்ப அந்த நியத்தை நாங்க மாத்திட்டோம், அது ஒரு இபாதத்தா மாறும். ஐடி தான் படிக்கிறீங்க, ஆனா உங்களோட எண்ணம் என்னன்னா, இந்த ஐடியை படிச்சு முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் நாம் பாதுகாக்கணும் என்ற எண்ணத்துல நீங்க படிக்கிறீங்கன்னா நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான். நீங்க படிக்கிற அந்த காலம் ஒரு இபாதத். அதே நேரத்தில் குர்ஆனை படிக்கிறாரு, தஃப்சீரை படிக்கிறாரு, ஹதீஸை படிக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன, அந்த மௌலவி இருக்கிறாரே அவருக்கு நான் வெட்டணும், அவரை விட நாம் பிரபலியமாகணும், மக்கள் என் பக்கம் கவரணும், நல்லதுதான் செய்யறாரு. ஆனா நியத் மாத்தமானதாக இருந்தா அந்த ஐடி படிக்கிறவருக்கு குர்ஆனை படிக்கிறவருக்கு நன்மை கூட, இவருக்கு நன்மை இல்லை. ஏன் நியத் மாறி இருக்கு. அதனால இஸ்லாத்துல நாங்க சும்மா போன வாரம் நேற்று முழு நாளும் அட்லுகம பிரதேசத்துல ஒரு நாள் ஏற்பாடு செய்யப்பட்ட அகில இந்திய ஜமியத்துல் உலமாவுடைய இளைஞர் விவகாரத்தால வாலிபர்களுக்காக வேண்டி ஒரு பயிற்சி பாசறை, ஒரு ஒர்க் ஷாப் ஏற்பாடு செஞ்சது. ஒவ்வொரு தலைப்புகள்ல அவங்க விளங்க வேண்டிய, அவங்க படிக்க வேண்டிய முக்கியமான நாட்டுடைய சட்டங்கள், இப்படியான விஷயங்கள். கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, முஃப்தி ரிஸ்வி ஹஜரத் அவர்கள் தான் கடைசி பயான செஞ்சாங்க. அட்லுகம பிரதேசம் எங்களுக்கு தெரியும், மாஷா அல்லாஹ், ஆன்மீக ரீதியாக, தொழுக ரீதியாக, மார்க்க ரீதியாக ஏராளமான கிட்டத்தட்ட 100கணக்கான ஹாஃபில்கள் உருவாகின ஒரு ஊரு, ஹாஃபிலாக்கள் உருவாகின ஒரு ஊரு, 100கணக்கான உலமாக்கள் உருவாகின ஊரு, பெண்கள் மதரசா இருக்குது, ஆண்களுடைய மதரசா இருக்குது, 2000 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 100க்கு 100 தொழுகை வீதங்கள் என்று சொல்லேலுமான ஒரு பகுதி. மாஷா அல்லாஹ், ஆன்மீக ரீதியா வளர்ந்திருக்கும். முஃப்தி சாப் கேட்டாரு, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. வந்து கேட்டாரு, எல்லாரும் பின்னுக்கு போயிட்டு கேட்டாங்க. இப்ப கேட்கல யார ஹாஃபிஸாவ தயார், யார ஆலிமா தயார்னு கேட்கல. ஈக்கிற புள்ளகல்ல உங்களை எத்தனை பேர் ஏ லெவல் செய்றீங்கன்னு கேட்டா பெரிய மஜுமா 800 சொச்சம் புள்ளல், பெரிய மஜுமா. இதான் நாங்க விளங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10-11 புள்ளல் தான் கை வச்சு நாங்க ஏ லெவல் செய்யறோம். எத்தனை பேர் ஓ லெவல் செய்யறேன்னு கேட்டா அது ஒரு 30 பேர் கை வச்சுப்பாங்க. இன்னும் கேட்டாங்க, ரைட், உங்கள யாரு இந்த துறையில அந்த துறையில இந்த துறையில படிக்க விரும்புறீங்கன்னா யாரும் விரும்பல. ரசூலுல்லாஹ் இப்படியான ஒரு உம்மத்தை படைச்சிட்டு போல. ஸைத் இப்னு சாபித்துக்கு சொன்னாங்க யகூதிகளுடைய மொழியை படிக்க சொல்லி. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய யுத்தத்துடைய இத பயன்படுத்தினாங்க. பத்ருடைய யுத்த நேரத்துல ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசமான ஆற்றல்கள் இருந்துச்சு. குறைஷியல்ல கைதியாக இருந்தவங்க
இவங்களுக்கு சொன்னாங்க, உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களுடைய என்னை இந்த விடுதலை செய்ய முடியலண்டா உங்களோட அறிவை கொடுத்து விடுதலை செஞ்சுக்கோ. அப்ப எங்களோட உம்மத் எப்படி ஆகணும்? பேலன்ஸ். நீயத்தான் முக்கியம். அதான் நான் சொல்றேன், பேலன்ஸான ஒரு உம்மத். அப்படியான இம்பேலன்ஸான ஒரு நிலையில இருக்குது. கடைசியா முடிச்சாரு என்னண்டா, வார வருஷம் இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த ப்ரோக்ராம் வைப்போம். அந்த நேரத்துல நான் கேட்டா குறைஞ்சது 5-10 பேர் எழும்பணும், வப்பா சொல்லணும். ஏன்? முஸ்லீம்களை பாதுகாக்கணும், இஸ்லாத்தை பாதுகாக்கணும், இஸ்லாத்தை பரத்தணும், இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டுல, இந்த ஊர்ல, இந்த உலகத்துல அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்றா துறை சார்ந்தவர்கள் இருக்கணும். நிச்சயமா துறை சார்ந்தவர்கள். நாங்க ஆளுங்களாக இருக்கிறோம். எங்கள்கிட்ட அந்நியர்கள் எங்களை நாடி வாரது குறவு. ஏன் நாடி வர மாட்டாங்க? எங்கள்கிட்ட நாடி வாரதாக இருந்தா முஸ்லீம்கள்லையும் ஆன்மீக தக்குவா உள்ள, பயபக்தி உள்ள, மார்க்க உணர்வு உள்ளவங்க தான் உலமாக்களை நாடி வார. அப்படித்தானே? எங்களை நாடி வர மாட்டாங்க. எங்களை நாடி வார யாரு? ஆன்மீக உணர்வு உள்ளவங்க தான். மாஷாஅல்லாஹ் அவங்க நல்ல நிலைமையில தான் நிக்கிறாங்க. ஆனா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை நாடி எத்தனை பேர் வருவாங்க? எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற துறையில இருக்கக்கூடிய நாடி எத்தனை பேர் வருவாங்க? என்ன செய்யணும் என்றா, உலகத்தில் எங்கட ஆன்மீக முயற்சியோட சேர்ந்து இது எல்லோரும் விளங்க வேண்டிய ஒன்றுதான். இஸ்லாம் என்று சொல்றது ஒரு பகுதியுடைய முயற்சி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல உலமாக்கள் என்ற அடிப்படையில ஹதீஸையும் குர்ஆனையும் அதே போல ஃபிக்ஹிலையும் தேர்ச்சி பெற்றவங்க எடுத்து பார்த்தா எங்களுக்கு எல்லாரையும் கூட்டு குறைஞ்சு பார்த்தா 100 பேர் இருக்க மாட்டோம். எல்லாட்ட பேரு. பெண்கள் எடுத்து பார்த்தா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி கொஞ்சம் பேர் தான். ஆண்கள் எடுத்து பார்த்தா அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், ஜுபைர், இப்படி ஏண்டா அது கொஞ்சம் முக்கியமான கொஞ்சம் பேரால செய்யலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எத்தனாயிரம் ஹதீஸ், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா 338 ஹதீஸ்கள். இன்றைக்கு அவரோட பாடம் வாரத்தினால எனக்கு அந்த எண்ணிக்கை ஞாபகம். 338 ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்சிருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்டா, சமூகத்துல ஒரு நிலை என்னடா, எல்லாம் புள்ளல் ஒரு ஒருத்தர் என்ன நடக்க போறாரு? ரைட், ஒரு கிரிக்கெட் தான் விளையாடுறாருண்டா, அவர்கிட்ட நான் ஏன் கிரிக்கெட் விளையாடுறேன்டா, முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் கௌரவத்தை நான் கொண்டாடணும். அல்லாஹ், நான் இதைத்தான் செய்யறேன்டா. ஒவ்வொருத்தருடைய நியத்தை, படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுடைய எண்ணத்தையும் இஸ்லாத்துக்கும் அல்லாஹுக்கும் முஸ்லீம்களுக்காக வேண்டின்னு மாற்றணும். நான் தொழில் செய்யறேன் எதுக்காக வேண்டி? இஸ்லாத்துக்காக வேண்டி. என்னுடைய தேவை அல்லாஹ் எப்படி நிச்சயமா பூர்த்தி செய்வான். எனக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கு. இந்த ஒரு நிலையை நான் உருவாக்கும். குறிப்பாக இந்த பெர்மால நடக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களுடைய நிலவரம், அல்லாஹ் ஒரு கத்தர், அல்லாஹ் மாஷா ஃபால், சில விஷயங்கள் அல்லாஹுடைய தக்தீரின் அடிப்படையில் நடக்கும். எங்களுக்கு இதனால தான் அதனால தான் என்று எங்களுக்கு குறை கூறுறது ஒரு முஃமின்களுடைய ஒரு பழக்கம் அல்ல. ஆனா நடந்த நிகழ்விலிருந்து பாடம் பெறுறது முஃமின்களுடைய கடமையாக. நாங்க எங்களை பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய நடவடிக்கையில எங்களை ஈடுபடுத்துறது ஒரு முஸ்லிம்களுடைய முஃமின்களுடைய கடமையாக. அது கலெக்டிவா செய்யணும். எப்படி நாங்க சமூகத்துல உட்கார்ந்து சில விஷயங்களை நாங்க ஃபிக்ர் பண்றோம், சில விடயங்களை நாங்க அதுல பிரதானம் ஈமான் தான். அதுல எந்தவித சந்தேகம் இல்லை. மக்களுடைய ஈமானும் தொழுகையும் பத்தி கவலைப்படுறது பிரதானம், அதுதான் மேல எதனாலும். ஆனா அதோட நாங்க நிப்பற்றது அல்ல. அவங்களோட ஈமான பத்தி கவலைப்படுறது, அவங்களோட தொழுகையை பத்தி கவலைப்படுறது, இபாதத்தை பத்தி கவலைப்படுறது, அவங்களோட சமூக உறவை பத்தி. என்னன்னா இவ்வளவு முயற்சிகள் நடக்குது. ஆனா சமூகத்துல அனாச்சாரமும் சமூகத்துல ஃபித்னாவும் பரவி கொண்டுதான் இருக்கு. நாட்டுல டிவோர்ஸ் ரேட்டும் கூடி கொண்டுதான் இருக்குது. நேற்று நாங்க அட்லுகமைக்கு போனோம். தாருல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. அங்க அது அநாத இல்லம் அல்ல, இதான் விளங்கணும். அநாத இல்லம் அல்ல, சைல்ட் ப்ரொபேஷன் சென்டர், லமா பரிவாசக். லமா பரிவாசக் என்னண்டா, உம்மா வாப்பா உசுரோட ஈக்கிற ஒன்று, உம்மா வாப்பா சண்டை, அப்படிலாம் 2 பேரும் டிவோர்ஸ் ஆகிக்கிறாங்க, ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்க, சரியா இந்த புள்ளைய பாக்குறதுக்கு ஆள் இல்லை. அப்ப புள்ள நாட்டுடைய யாப் அடிப்படையில இந்த நாட்டு அரசாங்கம் பிள்ளைய பாதுகாக்கும். 14 வயசு வரைக்கும் பிள்ளைக்கு எடுக்கேஷன் கொடுக்கும். பிள்ளை ரோட்ல அங்கே இருக்க முடியாது, வேலை எடுக்கலாம், லேபர் சைல்ட் லேபர் எடுக்க முடியாது. அப்ப என்ன செய்வாங்கடா, கோர்ட்ஸ்ல இந்த பிள்ளைய போலீஸால பிடிச்சா, இப்ப ரோட்ல திரிஞ்சு கொண்டிருக்க பிள்ளை போலீஸால எடுத்து போயிட்டு கோர்ட்ஸ்ல முன் வைப்போம். கோர்ட்ஸ்ல முன் வச்சா விஷயங்களை பார்த்து கோர்ட்ஸால என்ன செய்யும், இப்படியான ஒரு இடத்துக்கு இந்த பிள்ளைகளை பராமரித்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு, இது ஆர்ஃபனேஜ் அல்ல, பாரம் கொடுக்கும்.
அப்ப பாரம் கொடுத்தா அவங்களோட பொறுப்பு என்னன்னா கோச்சால வந்து செக் பண்ணுவாங்க, அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்புறது, இப்படியான விவகாரங்கள். அப்படி கோச்ல இந்த சைல்ட் ப்ரொபோஷன் சென்டர்ல சில பட்ஜெட்கள் சில கணக்குகள், ஆனா அவ்வளவு பெருசா இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இவ்வளவு காலமாக முஸ்லீம்களுக்கு இப்படியான ஒன்றிக்கல் என்ன தேவைப்படல. முஸ்லீம் குடும்பங்கள், முஸ்லீம் தாய்மார்கள், முஸ்லீம் தகப்பன்கள் பிள்ளைகள் அப்படி ரோட்ல விடல, தேவைப்படல. 1-2 நடந்துருந்துச்சு. ஆனா கடந்த ஒரு 10-15 வருஷமாக அந்த எண்ணிக்கை கூடி முஸ்லீம்கள் என்ன இந்த பிள்ளைகள இஸ்லாமும் ஈமானும் பாதுகாக்கப்படணும். இப்படி உடுப்பட்ட பிள்ளைகள் சர்ச்லயும் பன்சல்லையும் இவங்க இப்படி வச்சுக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் அங்க போயிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும், அவங்களோட மதத்தையும் ஈமானையும் இழந்து, ஏன்னா அந்த சூழல்ல அவங்க அதை செய்யணும். அந்த பொறுப்பாய்க்கிற சொல்ற உங்களுக்கு தின்ன தாரது நான், நீங்க செய்யணும், அந்த புள்ள செய்யணும் அதெல்லாம். அப்ப இந்த நிலைமை சில உலமாக்கள், குறிப்பாக அத்லுகமல இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் பஹஜி ஹஜ்ரத் அவர்கள், அதே போல இந்த முக்கியமான சில தனவந்தர்கள், நானும் அந்த ஆரம்ப பகுதியில் இருந்தேன். அதுல இந்த சில விஷயங்கள் முன் வந்து மஷூரா பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு இடத்த தாருல் அர்க்கம் எடுத்தோம். ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் கோச்ல. இப்ப கோச்ல எங்க முஸ்லீம் பிள்ளை வந்தாலும் அனுப்புற அது ஒரே ஒரு இடம் தான் முஸ்லீம்களுடைய கிளைண்ட் ப்ரொபோஷன். மாஷால் அழகான முறை செஞ்சு அங்க போன வருஷமும் போனேன், அதுக்கு முந்தின வருஷமும் போனேன். இந்த முறை நான் போன நேரத்தில் எண்ணிக்கை கூடி பிள்ளைகள் கூடி ஆகிடும். கண்ணால கண்ணி வருது. சில பிள்ளைகளை பார்த்தா எல்லாம் அவங்களுக்கு பெட் எல்லாம் இருக்குது. எல்லாரும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விளையாடி அப்படி ஒரு இடத்துல அப்படி தூங்குறாங்க. இந்த மாதிரி இதை விட சின்ன புள்ளல் 4 வயசு 5 வயசு சின்ன புள்ள அப்படி எல்லாம் படுத்து. இது சமூகத்துடைய நிலை என்ன ஆகிறது? ஈமானையும் இஸ்லாத்தையும் சுமக்க வேண்டிய இந்த உம்மத், இந்த புள்ளல் நாங்க என்ன ஆகிக்கொண்டிருக்கிறோம்? நாங்க இந்த நிலைமையில போனோம் என்று அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட நிலைமை அல்லாஹ் எங்களை சோதிப்பான், இதை விட பயன்படும். அதனால மாஷா அல்லாஹ் இந்த கூட்டம், நீங்க மஸ்ஜிதுக்கு வாரீங்க, தொழுறீங்க, எங்களுக்கு இந்த அக்கறை, இந்த தூர நோக்கம் இருக்கணும். குறுகிய கண்ணோட்டத்துல யோசிக்காம எங்கட ஃபிக்ர், எங்கட கவலை எல்லாம் துறையிலையும் இருக்கணும். எல்லாம் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படணும். ஏண்டா அல்லாஹ் எதிர்பார்க்கறது இந்த அக்கறை உள்ள ஒரு கூட்டம். நாங்க மஸ்ஜிதுக்கு வாரோம், சமூகத்துல வாரோம், எங்கட துவாதாக இருக்கணும். அதுக்கு எங்களால் என்ன செய்ய முடியும்? கிராம ரீதியாக, எங்கட டிஸ்ட்ரிக்ட் ரீதியாக, எங்க மாவட்ட ரீதி என்னென்ன பாதுகாப்புடைய திட்டங்கள் எங்களுக்கு செய்ய முடியுமோ, என்னென்ன முயற்சியில் எங்களுக்கு ஈடுபடலாமோ எல்லா முயற்சியும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சி, அந்த முயற்சியை நிப்பாட்டவானோ. யாரும் நான் சொல்றேன்ல நீங்க இப்ப மாஷா அல்லாஹ் இந்த வேலையை செஞ்சீங்க அதை நிப்பாட்டி இல்ல, இது எல்லாமே நடக்கும். ஆனா சில பகுதிகளுக்கு முஸ்லிம் உம்மத்தின் அடிப்படையில் நாங்க கவனம் செலுத்தில்ல. இப்ப அந்த பகுதிகளுக்கு என்ன செய்யணும்? நாங்க கொஞ்சம் கூடிய கவனம் செலுத்தணும். அதுக்குன்னு சில மக்கள் ஒன்றுபடணும். இதுல குறிப்பா இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த ரமதானுடைய மாதம் வருது, நாங்க ஏராளமான பணங்களை அதுக்கு இதுக்கு அப்படின்னு செலவழிக்கிறோம். எங்களுக்கு அண்மையில மாஷா அல்லாஹ் சில மாற்றங்கள், மாஷா அல்லாஹ் இதுக்கு முன்னால இல்லாத சில மாற்றங்கள், நேபாளில் நடந்த அந்த பூமி அதிர்ச்சி, அதனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்கட நாட்டு முஸ்லீம்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜமீத்துல் உலமாவுடைய தலைமையில நாங்க கிட்டத்தட்ட 26 லட்சத்துக்கு மேல பணம் நாங்க அனுப்பி வைத்தோம். இப்படி பல நாடுகள்ல பாதிக்கப்பட்டவங்க நாங்க அதனுடைய பங்கில் இருந்தோம். இது ஒன்றுமில்ல, இது மனிதாப ரீதியாக உதவி செய்யறது எங்களுக்கு ஒரு கடமை. குறிப்பா முஸ்லீம்கள் நாங்க அதுல தலைவர்களாக முன்னுக்கு இருக்கணும். அப்ப அதுக்குரிய ஒரு முறை, ஒரு நடவடிக்கை, ஒரு திட்டம் எங்கள்கிட்ட இருக்கும். நாங்க ஒவ்வொருத்தரா தனித்தனியாக இப்ப என்ன நடந்து தனித்தனியாக எங்களுக்கின்ற ஒரு கவலை, கட்டாயம் எங்களுக்கின்ற குடும்பம் இருக்குது, எனக்கின்ற தொழில் இருக்குது. ஆனா அது எல்லாத்தோட சேர்த்து எனக்கின்ற ஒரு சமூகம் இருக்குது, எனக்கின்ற ஒரு நாடு இருக்குது, எனக்கின்ற ஒரு முஸ்லிம் உம்மா இருக்குது. முஸ்லிம் உம்மாவுக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன, என்ன நாட்டுக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன, என்னோட வாழக்கூடிய முஸ்லிம் மக்களுக்குரிய பங்களிப்பு என்ன, என்னோட வாழக்கூடிய மற்ற இன மக்களுக்குரிய பங்களிப்பு என்ன. இதுதான் மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதனால குறிப்பாக இந்த மியான்மருடைய விஷயத்துல நாங்க ஆலோசனை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அண்மையில நான் நினைக்கிற நாளைக்கு நாளாண்டைக்குள்ள ஜமீத்துல் உலமா கடிதங்கள் அனுப்புவாங்க குனூத் ஓதும் படி. அப்ப நாங்க குனூத்தோட ஓதிட்டு, இப்ப குனூத்தும் எங்களுக்கு குனூத்தும் இப்ப பழகிட்டு அதை ஓதிட்டு போயிட்டுருவோம். அதோட அப்படி ஆகாம இதுக்கு என்ன முறையில எங்களுக்கு இந்த விஷயங்களை செய்யலாம், உங்களுக்கு யாருக்கு சரி அந்த முறையில இப்ப இருக்கக்கூடிய எங்கட மாத்தர பிரதேசம் தான் ஒருத்தர் தான் எங்க நாட்டுடைய வெளி விவகார அமைச்சராக இருக்கிறார். மாத்தர டிஸ்ட்ரிக்ட் எம்பி உண்டு தான், மாத்தர டிஸ்ட்ரிக்டை முன்வைக்கக்கூடிய ஒருத்தர் தான் என்ன செய்யறாரு, வெளி விவகார அமைச்சராக இருக்கிறார். அப்ப மாத்திர வாழ் முஸ்லீம்கள் அடிப்படையில் எங்களுக்கு அவங்களோட பேச்சு ஒரு பிரஷரை போடலாம். நீங்க நாங்க செய்யற எங்கட கடமை, ஒரு சத்தத்தை நீங்க பேசுங்க, இத யூஎனுக்கு நீங்க பேசுங்க, மற்ற நாடுகளுக்கு நீங்க பேசுங்க. நீங்க தான் வெளி விவகார அமைச்சர். நாங்க இதை ஊடகங்களை காண்றோம், மனிதர்களின் அடிப்படையில் எங்களுக்கு இதை பார்த்து எங்களுக்கு சும்மா
இருக்க முடியாது. எப்படியான எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக இந்த உரிமைகளை பயன்படுத்தி முஸ்லிம்கள் இன்னும் முஸ்லிம் அல்லாதவர், இது ஒரு மிக முக்கியமான இன்னொரு நிலைமை. மக்கள் எங்களுக்கு நீங்க யாரும் யோசிக்க கூடாது, எங்களை யாரும் பார்க்கறாங்க இல்ல, எங்களை யாரும் அவதானிக்கிறாங்க இல்ல, யோசிக்க. நாங்க முஸ்லிம்களுக்கு மட்டும் கஷ்டமாகும் போது, முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்கும் போது குரல் உயர்த்துறோம், கவலைப்படுறோம். ஆனா மத்த மக்களுக்கு அநியாயம் நடக்கும் போது அதை பேசுறோம் இல்ல, அதை பத்தி எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனா எங்களுக்கு அப்படி இருக்க முடியாது. மற்றவங்களுக்கு அநியாயம் நடக்கும் போது நாங்க என்ன செய்யணும்? அண்மையில மே 2ஆம் தேதி இந்த நாட்டுல பெரிய ஊடகங்கள் இதை பெருசா காட்டல. மே 2ஆம் தேதி இந்த நாட்டுல இதுக்கு முன்னால நடக்காத ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது பெரேட் ஊர்வலம் ஒன்று இந்த நாட்டுல நடந்துச்சு. கிழக்கு மாகாணத்துல, அது முஸ்லிம்கள் வாழக்கூடிய அம்பார மாவட்டத்துல கிழக்கு மாகாணத்துல நடந்த ஒரு முக்கியமான இந்த மாசம் 2ஆம் தேதி இந்த நாட்டு ஸ்ரீலங்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு சார்பா முஸ்லிம் இனத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பல காலங்களாக எதிரிகளாக இருந்து மனித இனத்தை கொலை எல்லா கொலைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு சார்பா பெரிய ஒரு ஊர்வலம், பைக்ல வேணுமா ஸ்கூல் பிள்ளைகள் வேணுமா எல்லாரும் இஸ்ரேல் கொடி எடுத்துட்டு போனாங்க. இது நாட்டுடைய பிரதான ஊடகங்கள் இதை காட்டல. ஏன் காட்டினா இது நாட்டுல கொஞ்சம் கூட குழப்பம் உண்டாகும். ஆனா இந்த காலத்துல இந்த சோசியல் மீடியா இருக்குது, இதை பத்தி யாரும் பேசல. ஆனா இதெல்லாம் சில வார்னிங் சைன்ஸ் எங்களுக்கு தருது. எப்ப இந்த நாட்டு மக்கள் இஸ்ரேல் ஆதரிப்பாங்களோ, எப்ப இந்த நாட்டு மக்கள் இஸ்ரேல்களோட நட்பை உருவாக்குவாங்களோ, அப்ப நினைச்சுக்கோங்க எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் உள்ள பகைமையும் எதிர்ப்பும் ஆரம்பமாகும். நாங்க தயாராகும். அப்படி எங்களுக்குரிய அந்த நிலைமை வந்தா நாங்க எங்க போறது? எங்களுக்கு எந்த தயாரிப்பும் இல்லை, எங்க கத்துறதா மேல எங்களோட ஆன்மீகமும் பலம் இல்ல. மேல துவா செஞ்சா கல்லு புழுகிற அளவுக்கு ஆன்மீகமும் பலம் இல்ல, எங்களுடைய மற்ற தயாரிப்புகளும் பலம் இல்லை. ஆனா இதெல்லாம் நாங்க சும்மா பராக்கில் இருக்கிறோம், பராக்கில் வாழ்ந்து கொண்டோம். அதனால இது என்னுடைய ஒரு கடமை. நாங்க இப்படியான விஷயங்களை பேசுறோம், முன்வைக்கிறோம். எங்களுக்கும் இப்படியான விஷயங்களை பேசுறதுனால எங்களோட உயிருக்கு நாங்க வெளிநாட்டுகளுக்கு போற வாரம் அச்சுறுத்தல்கள் இருக்குது. ஆனா கடமையின் அடிப்படையில உங்களுக்கு முன்வைக்கிறது என்ற கடமை. நாங்க யாரையும் எந்த ஒரு இனத்தையோ எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு மனிதனையோ அநியாயமாக கொலை செய்யும்படியோ அநியாயமாக அவங்களுக்கு இருத்தும்படி நான் பேசுறேன். ஆனா அநியாயத்துக்கு யாரு அநியாயத்துக்கு உள்வாங்குறாங்களோ அவங்களுக்காக பேசுறது எங்களுடைய கடமை, ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. அவங்களுக்காக குரல் உயர்த்துற எங்களோட கடமை. இலங்கை ஜமியத்துல் உலமா இந்த விவகாரத்துல சில விஷயங்களை பார்க்கணும். அதே நேரத்தில் எனக்கு தெரியும், அண்மை காலத்துல எங்கட நாட்டுல இடம்பெயர்ந்தவங்க மன்னார் பிரதேசத்துல இந்த இடம்பெயர் 1989 இருந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. பொதுவாக முஸ்லீம்கள் வரும் போது முழு உலகமும் எங்களுக்கு சார்பாக இருக்கு, அது எதிராகத்தான் இருக்கும். யுத்தத்துக்கு பின்னால இடம்பெயர்ந்தவங்களோட லிஸ்ட்ல UN லிஸ்ட் ஒன்று வெளியாச்சு. இத்தனை ஆயிரம் குடும்பங்கள் யுத்தத்தால இடம்பெயர்ந்தவங்க. அந்த லிஸ்ட்ல 89 இடம்பெயர்ந்தவங்களை பத்தி போட்டில்லை. இடம்பெயர்ந்த மக்களுக்கு இடம் கொடுக்கும் போது அவங்களோட திரும்ப அவங்களோட வாழ்ந்த இடங்களை கொடுக்கும் போது தமிழ் மக்களுக்கும் இன்னும் அங்கிங்கே இருந்தக்கூடிய மற்ற இன மக்களுக்கு முன் வைத்தாங்க, முஸ்லிம்களுக்கு கொடுக்கல. எனக்கு தெரியும், அண்மையில எல்லா ஊடகத்திலையும் வில்பத்து காடை பத்தியும் வில்பத்து காட்டை பிடிக்கிறாங்க, காட்டை அழிக்கிறாங்கன்னு சொல்லி பெரிய ஒரு சத்தம். அது எதுவும் இல்லை. முஸ்லிம்களுக்கு எதிரான சில திட்டங்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான சில சதிகள் நடந்து கொண்டு இருக்குது. நாங்களும் ஜமியத்துல் உலமாவும் இதை பத்தி மிச்சம் பேசலன்னுடா சில நேரத்துக்கு நாங்க முஸ்லிம்களுடைய உரிமைகள் அதிகமாக பேசுற நேரத்துல அது இனவாதமாக போகும். அதனால நாங்க சில விஷயங்கள் மௌனமாக அமைதியாக மௌனமாக செய்ய வேண்டிய சில விடயங்களை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த திட்டங்கள் எங்களுக்குரிய எதிர்ப்புள்ள சக்திகள் இந்த நாட்டிலும் இயங்கிக் கொண்டிருக்குது, உலகத்திலும் இயங்கிக் கொண்டிருக்குது. மாஷா அல்லாஹ் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் அடிப்படையில நாங்க சில காலங்கள்ல போர்ச்சுகீஸுடைய காலத்துல, அதுக்கு பின்னால சில காலங்கள்ல இந்த நாட்டுடைய முஸ்லிம்களின் அடிப்படையில தனியாக நாங்க எங்களுக்கு இலக்காக இருந்து அடிச்சார்கள். அதுக்கு பின்னால காலங்கள்ல மாஷா அல்லாஹ் கடந்த ஒரு 1000 வருஷங்களாக நாங்க இலங்கை முஸ்லிம்களாக மிகவும் நிம்மதியாக சந்தோஷமா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்கோம். அல்லாஹ் இந்த நிலைமையை நீடிக்கணும், அதை அல்லாஹ் நிரந்தரமாக கடைசி வரைக்கும் அந்த நிலைமையை உருவாக்கணும். அதே போல மற்ற பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இப்படியான அமைதியான ஒரு நிலைமை உருவாக்கணும். ஆனா இப்ப உலகத்தில் நடக்கக்கூடிய விவகாரங்கள், அதே நேரத்துல அண்மையில இந்த நடக்கிற விஷயங்களோட பார்க்கும்போது சில வார்னிங் அச்சுறுத்தல்களுடைய நிலைமைகள் உண்டாகி கொண்டிருக்குது. நாங்க அதுக்குரிய பாதுகாப்பு திட்டங்களை நாங்க ஈடுபடணும். குறிப்பா இன்றைக்கு நான் இஷாவுடைய தொழுகையில
சூரா கஹ்ஃபுடைய முதல் பகுதியை ஓதினேன். அதை தஜ்ஜாலுடைய ஃபித்னாலிருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த முதல் 10 ஆயத்துக்களை ஓதினேன். குறிப்பாக எங்களோட ஈமான் எங்களை யாராவது தாக்குறதாக எதுக்கும் இல்லை. நாங்க ஈமான் முஸ்லீம்கள் என்ற காரணத்தினால தாக்குவோம். அப்ப நாங்க எதை இழந்தாலும் ஒரு விஷயத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லணும், எங்களோட குடும்பத்துக்கு சொல்லணும். நாங்க மௌத்தாகுவோம், வீடை இழப்போம், கடையை இழப்போம், அது எல்லாத்தையும் இழப்போம். ஆனா ஈமான இழக்க தயாராகும். அதை நாங்க இழந்துட்டோம் என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க உலகத்திலே நஷ்டவாளி, ஆகல் நஷ்டம். ஆனா அதுக்குரிய ஆன்மீகத்தையும் நாங்க உருவாக்கணும். என்ன நிலம் உண்டாகினாலும் நான் ஈமான பாதுகாப்பேன், அதுக்காக வேண்டி இருப்பேன். அதே நேரத்துல மத்த விடயங்களையும் பாதுகாத்து ஒரு அமைதியான ஒரு சூழலை உருவாக்க எங்களால என்னென்ன திட்டங்கள் எடுக்க முடியுமோ அதுக்குரிய சும்மா பராக்காக நான் என்ன சொல்றேன்னா, மிச்சம் விஜிலண்டாக கண் திறந்துருங்க, தூங்கவானும், தூங்கி கொண்டு இருக்கவானும். என்ன நடக்குன்னு பாருங்க, இருக்கக்கூடிய உலமாக்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க, எங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்று ஆலோசனையோட நாங்க முன் வந்து செஞ்சுட்டோம் என்ற நிச்சயமாக அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், எங்களோட சமூகத்தையும் பாதுகாப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்திலேயும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு அமைதியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். குறிப்பாக ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அவசரமாக அவர்களுடைய நிலைமையில் இருக்கும் ஒரு விடுதலை அல்லாஹ் உருவாக்க வேண்டும். அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் அவசரமாக அவனுடைய பலத்தை, சக்தி அல்லாஹ் காண்பிக்க வேண்டும் என்று நான் பார்த்துட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திஹி.